பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருகள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமீன். மோசே கர்த்தரிடல போகிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை தான் இது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயம் அவரேன்னு சொல்லியிருக்காரு. யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கையில் கேடகம் இருக்கும், இன்னொரு கையில் பட்டயம் இருக்கும். இங்கே வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அவரே, ரட்சித்தவரே தான் உங்களுக்கு கேடகமும் பட்டயமும். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஜனமே நம்ம பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். சத்ருவை மேற்கொள்ள கேடகம் தேவை, பட்டயமும் தேவை. நம்முடைய கேடகமும் பட்டயமும் அவர் தான். நம்முடைய கரங்கள் எப்படி அந்த கேடகத்தையும் பட்டயத்தையும் இறுக பிடிக்கிறதோ அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இறுக பிடிக்க வேண்டும். நாம் அப்படி அவரை இறுக பிடிக்கும்போது சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவாங்க, அவர்களால் மேற்கொள்ள முடியாது. அவர் நமக்கு கேடகமாக இருந்தால் நம்ம பாதுகாக்கப்படுவோம், அவர் நமக்கு பட்டயமாக இருந்தால் நம்ம மேற்கொள்வோம். எனவே தான் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்மை ரட்சித்த தேவனை விட்டு விடாமல் இறுக பற்றி கொள்வோம். வாழ்க்கையில் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறீர். உங்களை இறுக பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்ல, ஜெயமாய் முன் செல்லவும், கிருபையாய் காக்கப்படவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.